இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம்னு நினச்சேன். இன்றைக்கி சஷ்டி பூஜை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வாசல் க்ளீன் பண்ணி கோலம் போகிறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிருச்சு. மணி ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் இருந்தாலும் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரோஷன் மித்தி 2 பேருக்குமே வந்து ஸ்கூல் போகணுமா, அவங்களுக்குமே வந்து லஞ்சு கட்டுற வேலைலாம் கிடையாது. ஆனால் காலையில் வந்து சாப்பாடெலாம் வந்து செஞ்சு கொடுக்கணும். மாவுமே வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பாடு செஞ்சுட்டு சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காய் தான் வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் இருந்தது, அதுவுமே வந்து ஒரு 2 பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக அவங்கள வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிடலாம். கொஞ்சம் அவசரமாக சாமி கும்பிட வேணாம்னு சொல்லிட்டு பிளானை வந்து மாற்றியாச்சு. காலையிலே வந்து காய் கடைலாம் போட்டிருந்தாங்க. போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினாவுமே கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புதினா வந்து க்ளீன் பண்ணணும். சரி, டைம் இருக்கும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு சோஃபாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு டீ டேபிளுமே வந்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு. கையோடு வந்து வீடுமே பெருக்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்த ரூம் மட்டும்தான் பெருக்கியிருந்தேன். ரோஷன் மித்தி 2 பேருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன். அவங்க கிளம்புறதுக்குள்ளே சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு போகிறது கூட டைமே இல்லை. அதனால நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீடெல்லாம் மாப் பண்ணேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா டைமுக்கு செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. முருகருக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சந்தன அபிஷேகம், 2வது வந்து பால் அபிஷேகம், 3வது வந்து விபூதியில் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக வந்து பூஜை வேலையை வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப அவசரமாக சாமி கும்பிட வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்டேன். காலையிலே வந்து கேசரியுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சஷ்டிக்காக ஸ்பெஷல் வந்து கேசரி தான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் சாப்பாடே வந்து சாப்பிட்டேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன்.